வணக்கம். இன்று ஒரு நிமிடம் நிகழ்ச்சியில் டே 11 இன்று நம்ம தினமும் அவளும் ஒரு வேலைக்கு போகிறது, ஆம்பளையாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறோம் வரோம், ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கு. பொருளாதாரத்தில் இப்போ விலைவாசிகள்லாம் ரொம்ப ஏறிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு 2 பேரும் போய் ஏர்ன் பண்ணினாலும் இப்போ நவடேஸு குடும்பம் நல்லா ஒரு சந்தோஷமாக பண்ண முடியுது. நம்ம நித்திய கடமைகளை தினசரி ரெகுலராக செஞ்சுட்டு வரணும். எல்லாம் நமக்கு தான் செஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம். அதில் எழுந்தோன்னா ஒரு நிமிஷமாவது நம்மளோட இஷ்ட தெய்வங்களை, நம்ம குல தெய்வங்களை எல்லாரையும் நினச்சின்னு ஒரு நிமிஷம் ஒரு திருநீர் அணிஞ்சிட்டு அல்லது லேடிஸ் எல்லாம் குங்குமம் அணிஞ்சிட்டு சுவாமிகிட்ட ஒரு நிமிஷமாவது வணங்கிட்டு அடுத்தது நம்மளோட கடமைகளை காஃபி சாப்பிட்றோம், பால் சாப்பிட்றோம், என்ன உண்டோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறோம், போயிட்டு கடமையை செஞ்சுட்டுருக்கோம். முடிஞ்ச அன்றைக்கி வாரத்தில் ஒரு 2 நாளாவது தினசரி கோயில் கிட்டக்க இருக்கிற கோயிலில் போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு சுவாமியை பிரார்த்திச்சுட்டு நவகிரகத்தை, சுவாமியை, அம்பாளை ஒரு பிரதட்சணம் வந்துட்டா அதில் உள்ள கருங்கல் கொரடில் நம்ம நடந்தாலே பழைய கருங்கல்லாம் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அதுவே காலுக்கு அக்குபஞ்சர் மாரி சுவாமிக்கு புதாட்டை குட்டிக்கிறது. அது இப்படி குட்டின்ட்டு அது நரம்புக்கெல்லாம் எல்லா நரம்புகளுக்கும் வரும். சாஷ்டாங்க நமஸ்காரம் கொடிமரத்தில் பண்ணுறது, இது எல்லாமே உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாரி. இதெல்லாம் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பண்ணணும். சனாதனம்னு சொல்கிறாலே வழியா அது ஒன்றும் யாரையுமே இன்சல்ட்டு பண்ணுறதோ பிரித்து காட்டுறதோ கிடையாது. நம்மளுடைய நித்திய கடமைகளை கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். அதுதான் சனாதனம் அப்படின்னு என்னோட கருத்து. நன்றி. கொஞ்சம் டைம் இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு நிமிடங்கிறது 2 நிமிடம் ஆகிடுச்சு. அதுக்கு சாரி.